வணக்கம். மூலிகை மருத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகும் மூலிகை வெள் அருகு அப்படின்ற ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகை ஒரு காயகல்ப மூலிகையில் ஒன்று. இதோட அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிகோஸ்ட்ரீமா லிட்டோரல் அப்படின்ற அறிவியல் பேரை கொண்ட மூலிகை இது. இதோட குடும்ப பேர் பார்த்தீங்கன்னா ஜென்டினேசியே குடும்பத்தை சார்ந்தது. இதுக்கு வேறு பேர் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க, என்னென்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகுமூலி, வெள்ளை அருகு, ஸ்வேதகந்தம், திட்டருகு, சதவீரியம், சகுலாட்சம், பார்க்கவி அப்படின்னு சொல்லி இந்த மூலிகையை வேறு பெயர்களால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அழைக்கிறாங்க. இதோட வளர் இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அருகு மூலிகையானது தமிழகத்தில் பல பகுதிகளில் பரவலாக காணப்படுது. இந்த மூலிகை பெரும்பாலும் தரிசு நிலங்கள், வற்றிய நீர்நிலைகளின் ஓரங்கள், கரிசல் மண் பூமிகளில் அதிகமாக காணப்படும். காடுகளில் கூட இது வளரும். செம்மண் பாங்கான இடங்களில் கூட இது இயற்கையாக முளைத்து வளரக்கூடிய ஒரு சிறு செடி இனமாகும். இந்த வெள்ளை அருகு மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு அடி உயரம் தான் வளரும், அதுக்கு மேலே வளராது. இது ஒரு சின்ன சிறு செடி இனம்தான் இது. இதோட அடிப்பக்கத்திலே வளரும் போதே பல கிளைகளாக பிரிந்து ஒரு குத்தா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கணு மட்டும் இருக்காது, நிறையா பிரிஞ்சு ஒரு குத்து செடி போல் வளரக்கூடிய இயல்புடையது. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா மெலிசா கீழ்நோக்கிய வண்ணமாக வளைஞ்சு போய் மாற்றடுக்கு வரிசையில் இதோட இலைகள் காணப்படும். இந்த இலைகள் மேலே இலை கணுவில் செதில்கள் போன்ற அமைப்பில் இதோட பூக்கள் அமைஞ்சிருக்கும், ஒரு கொத்து மாதிரி. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் சின்னதாக இருக்கும். அந்த பூக்களே அப்படியே பெருசாக காயாக மாறி அது வெடித்து சிதறும். அதனால் இதில் விதை இருக்கத்தால் இந்த மூலிகை விதை மூலியமாக தான் இனப்பெருக்கம் செய்யுது. இதோட இலைகள், தண்டுகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சிறு சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் எல்லாமே காணப்படும். சரி, இந்த மூலிகையை காயகல்ப மூலிகையில் ஒன்றுன்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த மூலிகையோட வேர் பார்த்திங்கன்னா பூமியோட தண்ணீர் இருக்கிற பகுதி வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இதை கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும், வேரோட பிடுங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெள்ளை அருகு மூலிகையோட அனைத்து பாகமும் மருத்துவத்துக்கு பயன்படுது. இதை மருத்துவத்தில் என்னென்ன நோயெல்லாம் நீக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அருகு மூலிகை ரொம்ப கசப்பு தன்மை உடையது, அது மட்டும் இல்லாமல் காரத்தன்மையும் உடையது. அதனால் இது பாம்புகளின் விஷத்தை முறிப்பதற்கு மருந்தாக பயன்படுகிறது. பாம்புகளின் விஷம் மட்டும் இல்லாமல் சிறு பூச்சிகள், வண்டுகள் இவற்றின் கடிகளின் விஷங்களை நீக்குவதற்கும் பயன்படுகிறது. மேலும் இது வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும் பிரச்சனையான வெள்ளைப்படுதல் நோயை சரியாக்கும். மலமிளக்கியாகவும் பயன்படுகிறது. பசியை தூண்டுவதற்கும் தோல் நோய்களை சரி செய்வதற்கும் இந்த மூலிகையை பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்தில். அது மட்டும் இல்லாமல் அஜீரணம், வாதம், தொழுநோய் போன்ற பல்வேறு நோய்களை பயன்படுத்தும் ஒரு காயகல்ப மூலிகை தான் இந்த வெள்ளருகு மூலிகை. இதை மருத்துவத்தில் எந்த முறையிலெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு கடிச்சதுன்னா அந்த விஷத்தை எப்படி இந்த மூலிகையை பயன்படுத்தி இறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை இடித்து 50 ml அதுலேருந்து சாறு எடுத்து உள்ளுக்கு சாப்பிட்ணும். அதாவது நிலப்பாம்பு கடிச்சவங்க உள்ளுக்கு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை கடிவாயில் வச்சு கட்டிகிட்டு வரும்போது நல்ல பாம்பு கடி விஷம் குறையும்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துகிற காலத்தில் எப்போயா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நல்ல பாம்பு கடி விஷம்னு இல்லை, எதுக்கு பயன்படுத்தினாலும் இதுக்கு பத்தியம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பத்தியம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த நல்ல பாம்பு கடிச்சவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க பால் சாதம் மட்டும்தான் சாப்பிட்ணும். சரி, இந்த வெள்ளருகு மூலிகையை சமூலத்தையும் எடுத்து நிழலில் உலர்த்தி இடித்து சலித்து ஒரு பாட்டிலில், காற்று புகாத பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த மூலிகை பல ஆண்டுகள் இருந்தாலும் கெட்டு போகாது. 2-3 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வெள்ளருகு மூலிகையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், குளோரைடு, சல்ஃபைடு, பாஸ்பேட், எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குது. வைட்டமின் சி, வைட்டமின் பி அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இதன் காரணமாக இது பல நோய்களை தீர்ப்பதற்கு மருத்துவத்தில் உதவுகிறது.
இந்த மூலிகையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சுத்தம் செய்து பால் விட்டு அரைத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து தினமும் ஒருவேளை மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது 3 நாள் சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்றுப்புண், வயிற்று பொருமல், வாயு பிடிப்பு இது போன்ற வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் வந்து சரி செய்து நரம்புகளை பற்றிய வீக்கம், நரம்பில் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்ற பிரச்சனையையும், நரம்பு வலி, சொறி, சிரங்கு போன்ற நிறைய நோய்களை வந்து தீர்க்குது. இவ்வாறு இந்த மூலிகையை எடுத்துக்கிற காலத்தில் வந்து உப்பு புளி நீக்கி மாமிசம் நீக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளருகு மூலிகை, வெள்ளருகு மூலிகையோட வேரை வந்து எடுத்துக்கணும். அது கூட வந்து அவுரி செடியோட வேரையும் சம அளவு சேர்த்து எடுத்துக்கிட்டு சிறிதளவு மிளகு சேர்த்து அரைத்து வைத்து சிறு பூச்சிகள் கடி, வண்டுக்கடி, பூரான் கடி, தேல் கடி, சிலந்தி கடி இது போன்ற விஷக்கடிகளை வந்து அதோட விஷத்தை வந்து முறிக்கிறதுக்கு வந்து இந்த சூரணத்தை வந்து பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் காலத்தில் எப்படி தெரியுமா பயன்படுத்தலாம்? இந்த சூரணத்தை வாழை மட்டையிலிருந்து சாறு எடுத்து இந்த மாரி சொன்ன சூரணத்தை வந்து எடுத்து 5 குன்று மணி இல்லைனா 3 குன்று மணி அப்படின்ற அளவில் வந்து எடுத்து அந்த வாழை மட்டை சாறு கூட வந்து கலந்து சாப்பிட்ணும். மேலும் அதை வந்து கடிவாயிலையும் வச்சுக்கிட்டு வரணும். இதுபோல் 3 நாள் வச்சுக்கிட்டு வந்தோம்னா மேற்சொன்ன கடிகள், அதாவது சிலந்தி கடி, தேல் கடி, பூரான் கடி, இந்த கடியோட விஷங்கள்லாம் வந்து குறைஞ்சிடும். இதுக்கும் வந்து பத்தியம் இருக்கணும். பத்தியம்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் சாப்பிட்ணும். அதாவது பூச்சி கடித்தாலோ பாம்பு கடித்தாலோ இதுக்கு வந்து பத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் மட்டும்தான் சாப்பிட்ணும். அடுத்த வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வெள்ளருகு எடுத்துக்கணும். அது கூட வந்து 3 மிளகு, 1 பல் பூண்டு இதை வந்து அரைச்சி நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு காலையில் மட்டும் வெறும் வயிற்றில் வந்து மோரில் கலந்து பெண்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா பெண்களோட பெரும் பிரச்சனையான வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து சரி செய்யும். இதுபோல் வந்து 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிட்ற காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து உப்பு இல்லாத பத்தியம் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. சரி, இதுதான் இப்படி இருக்குது. இந்த சொறி சிரங்கு நிறைய பேத்துக்கு வந்து எம்மா நாளாக இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் சரியாகாது, ஒன்றும் ஆகாது. அது வந்து சொறி சிரங்கு வந்து எம்மா நாளாக இருக்கும். நிறைய மூலிகை கூட பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. அப்படி பயன்படுத்தியும் வந்து சரியாகலை அப்படின்னா அதுக்கு வந்து இந்த நான் சொல்கிற இப்போ இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள். நாள்பட்ட சொறி சிரங்கெலாம் வந்து சரியாக்குவதற்கு இந்த வெள்ளருகு இந்த மூலிகையும் இது கூட வந்து குப்பைமேனி ரெண்டுத்தையும் வந்து சம அளவு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி சொறி சிரங்கு மேலே வந்து 10 போட்டுட்டு வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த நோயெல்லாம் வந்து படிப்படியாக வந்து குறையும். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அதாவது நிறைய பேத்துக்கு இது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பாக்கியன்றது ஒரு பெரும் சிக்கலாகவே இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து இந்த வெள்ளருகு மூலிகையும் இலந்தை இலை, அதாவது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இலந்தை இலை வந்து குழந்தை பாக்கியம் தரும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிறோம். அந்த இலந்தை இலையையும் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு ரெண்டுத்தையும் எடுத்து அது கூட 5 மிளகு, 1 பல் பூண்டு வைத்து அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து வந்து மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது பெண்கள் மாதவிலக்கான 5 நாள், மாதவிலக்கான நாள்லேருந்து 5 நாள் வந்து தொடர்ந்து காலையில் மட்டும் ஒரு வேளை வெறும் வயிற்றில் வந்து இதை குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுபோல் வந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை எல்லாம், கருப்பை சம்பந்தமான கோளாறுகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். அடுத்த வைத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருகு மூலிகையோட சமூலத்தையை வந்து மைய அரைச்சி அதில் வந்து வெண்மிளகு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி அதனுடன் சிறிது பசு வெண்ணெய் சேர்த்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது உடல் வெப்பம் தணியும். சிறுநீரக சம்பந்தமான நோய்களான சிறுநீர் தார எரிச்சல், சிறுநீர் கடுப்பு இதெல்லாம் வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் மூலச்சூடு, ஆசனவாய் எரிச்சல் ஆகியவை தணியும். சிறுநீரை வந்து தாராளமாக பிரித்து கொடுக்கும். நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெள்ளருகு அப்படின்ற ஒரு காயகல்ப மூலிகையோட மருத்துவ பயன்களை எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மூலிகை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம மூலிகை மருத்துவம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.